சகோதரிகள் தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் முடிஞ்சா நீங்க ஒரு 3 சேர் இருக்கு, 3 சேர் இருக்கு, 2 சேர் இருக்கு, அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்துருங்க. சகோதரன் இந்த பக்கம் உட்கார வைக்கலாம்னு சொல்லி பாக்குறேன். சகோதரிகள் இங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு 3-4 பேர் இந்த பக்கம் வந்துருங்க. 4 பேர் வந்துருங்க, சீக்கிரம் அந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்து இன்னும் 3 சேர் இருக்குது, அந்த பக்கம், இந்த பக்கம் 3 சேர் இருக்கு, இந்த பக்கம் வந்துருங்க. சுரத் வந்து நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. விஜய் இங்க வந்துருங்க, முன்னாடி இங்க வந்துருங்க. உங்களுக்கு பின்னாடில இருந்து அந்த டிவி தெரியாது நம்புறேன். நீங்க வந்துருங்க. நீங்க ஒரு சேர் பிரான்சிஸ் நீங்க முன்னாடி வந்துறீங்களா? முன்னாடி சேர் முன்னாடி. ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு ஏன் இதெல்லாம் முன்னாடி உங்களை ட்ரெஸ் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இடம் மாத்தணும்னாக்கா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிபிடி எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணேன். எல்லாரும் பார்க்கட்டும் தான் நான் இது பண்ணேன், வேற எதுவும் இல்லை. சரி, ஆண்டவர் நாமத்துக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த கால வேளையில இந்த நம்பிக்கை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில நாம் போன மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். என்ன வாக்குத்தத்தத்தை குறித்து பார்த்தோம்? போன மாதம் மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கை செய்வார். நான் போன வாரங்கள்ல எனக்கு 2 வாட்டி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வார்த்தைகள் நான் கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னாக்கா, நிறைய வார்த்தைகள்ல உதாரணங்களோட உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டோடைய வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற போது ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். நிறைய விதத்துல அவங்க கொண்டு வந்தேன். எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் வீடை கட்டுறவங்க அவங்களுடைய மனசுக்குள்ளாக ஒரு பிளானை யோசித்து அதை வந்து யோசித்து இருக்கிற போது கிடையாது, அதை செயல்ல கொண்டு வரும் போது அழகாக வரையும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அதே ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுதுன்னா ஒரு அழகான ஒரு பில்டிங்காக அது மாற ஆரம்பிக்குது. அது போல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணா, உங்களுடைய வாழ்க்கையை அவர் வட்டங்களை உருவாக்குகிறார், கிரியேட் பண்ண ஆரம்பிக்கின்றார். இவருக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்க விரும்புகின்றார். அதனால நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாச பாதையில எப்படி விசுவாசமும் துதிகள் மூலியமாக ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி போன மாதத்துல நாம் பார்த்தோம். அது போல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், எப்படி நீங்க துதிக்கின்ற போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவ பிரசனம் எப்படி இறங்கி வரும் என்று சொல்லி போன மாதத்தை நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு நன்றி உள்ள ஒரு இதயத்தோட நம்ம ஆண்டவரை துதிக்கின்ற போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி போன மாதங்கள் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் இந்த மாதத்தில் நாம் பார்க்கின்ற போது தேவனை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, செழிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எப்படிங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்கின்ற போது இந்த நாள்ல நம்ம அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய முதல் குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், the act of heart, இதயத்தோட சித்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய முதல் குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் the act of heart, அதாவது என்னன்னாக்கா விசுவாசத்தோட இல்லைன்னு சொல்ல நம்பிக்கையோடைய அஸ்திபாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். the foundation of trust. நம்மளது உலகத்துல நீங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன சொன்னா வருகிற நாட்கள்ல ரொம்ப குறைவா இருக்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால், ஒருத்தர் உணர்த்தரை பார்த்து நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறது. The way we trust each other. இந்த வருகிற நாட்கள்ல பார்க்கின்ற போது நம்ம நண்பர்களா இருக்கலாம், குடும்பத்தாரா இருக்கலாம், யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாத